அனைவருக்கும் வணக்கம். அறம் கலை கழகத்திலிருந்து ஆனந்த். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கழுத்து நடுக்கு வர்மம். நடுக்கு வர்மம், பக்கவாட்டு நடுக்கு வர்மம் அப்படின்ட்டு நிறைய வர்மங்கள் இருக்குது. இந்த நடுக்கு வர்மத்தில் உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கவாதம், அதுக்கப்புறமாட்டு கழுத்து வந்து நடுங்கும். அதாவது கிடுக்கிட்டு கழுத்து ஆடிக்கிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கழுத்து ஆட்டம் இருக்கிறவங்களுக்கு நடுக்குவாதம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாட்டு பக்கவாதத்தினால அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாட்டு சர்விக்கல் ப்ராப்ளம், அதாவது கழுத்தில் இருக்கக்கூடிய தண்டுவடத்தை சர்விக்கல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து C1, C2, C3, C4, C5, C6 அந்த மாதிரி அதில் நிறைய தண்டுவடங்கள் இருக்குது. அது சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் கம்ப்ரஸ் ஆகிருந்துச்சுனாலும் இந்த வர்ம புள்ளிகளை கொடுக்கும்போது வலியும் நிவாரணமாகும். அது மட்டும் இல்லாமல் சில பேர்த்துக்கு வந்து தலைக்கு சரியான இரத்த ஓட்டம் கிடைக்காம தலைவலி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கும் இந்த நடுக்கு வர்மத்தை கொடுக்கும்போது இரத்த ஓட்டம் சீராக போகும்போது தலைவலி குறையும். அதுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம், எப்படி இயக்குறோன்ட்டு பார்த்துடலாம். அதாவது இந்த கழுத்து தண்டுவடம் எலும்பானது தலையில் போய் சேரக்கூடிய இடத்துல இதில் ஒரு குழி இருக்கும். அந்த குழியிலிருந்து 2 விரல் அளவுக்கு கீழே இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் கழுத்து நடுக்கு வர்மம். இதை கட்டை விரலை வச்சு அரை மாத்திரை அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோம். கொடுத்து வலது புறமாக 6 முறை சுழற்சி, அடுத்து இடது புறமாக 6 முறை சுழற்சி, மறுபடியும் வலது புறமாக 6 முறை சுழற்சி, இடது புறமாக 6 முறை சுழற்சி. இப்போ நம்ம 24 முறை சுழற்சி கொடுத்துருக்குறோம். இந்த புள்ளி கூட சேர்த்து இன்னும் ஒரு 4 வர்மங்களை சேர்த்து கொடுக்கும்போது கழுத்து சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரியாகும். தலைக்கும் மூளைக்கும் சரியான இரத்த ஓட்டம் கிடைக்கும். அது சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.